ரெஸ்ட் ரூம் வரைக்கும் ஜியாசு கூடவே வரது ஜாங்ஷுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. அப்ப ஜியாசு சேஃப்டிக்கு ஏதாச்சும் வச்சிருக்கியா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா, இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லன்ட்டு ஜாங்ஷு சொல்ல, சரி ஓகே ஒண்ணும் இல்ல நீ ரெஸ்ட் ரூம்லயே வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ உள்ளேயே இருன்ட்டு ஜாங்ஷுவை அமுச்சு வச்சா. உள்ள வந்து அவங்க ஸ்கர்ட்டை பாக்குற ஜாங்ஷு, ஐயோ இதை பார்த்ததாலதான் அவன் நம்ம பின்னாடியே வந்திருக்கான்ட்டு இன்னும் ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா எங்க ஜியாசு, டே உன் தங்கச்சிக்கு ஸ்டொமக் பெயினாண்டா, உடனே கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வான்னு சொல்லி அங்க சேஃப்டி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு ஜியாசு ஜாங்ஷுக்காக ஒரு பிளாக் கலர்ல ஸ்கர்ட்டும் பார்த்து வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜாங்ஷுக்கு அதையெல்லாம் கொடுத்து விடுறதுக்காக ரேண்டமா ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அதையெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அவங்களுமே ஜாங்ஷு கிட்ட இதெல்லாம் கேர்ள்ஸ் கோ த்ரூ பண்ற ஒரு நார்மலான விஷயம் தான், இயல்பான இயற்கை தான், ரொம்ப ஆக்வர்டாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காம போட்டுட்டு வெளியே வாமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வெளியே ஜியாசு சாங்யான் கிட்ட, சரிடா நான் மேல போய் அவங்க கூட ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன் தங்கச்சியை கூட்டு வந்துருன்னு சொன்னா. சாங்யானோ இருடா 3 பேருமே ஒன்னா போலான்னா, டே நான் இருந்தா அவளுக்கு எம்பாரசிங்கா இருக்காதா, நீ தாண்டா அவளோட அண்ணா, நீ கூட்டிட்டு வா, நான் மேல போய் அவன் கூட இருக்கிறான், அவன் என்ன ஆச்சு ஏன் லேட் கிட்டுன்னு கேட்டானா, இங்க கீழே இருக்கிற ஏதாவது கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு ஜியாசு மேல போய் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து என்ன ஆச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.